என்கிட்ட தப்பிச்சிடலாம் நினைக்காதே. யார் நீ? நிர்மலோட பயங்கரமான ரகசியத்தை அவனை தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். என்னது? நிர்மல் பாதி குருட. பாதி குருட? புரியும்படியா சொல்லு. புரியல? சூரியன் உதயம் ஆகி அஸ்தமனாவர வரைக்கும் தான் நிர்மல் இந்த உலகத்தையே பார்க்க முடியும். இருட்ட ஆரம்பிச்சது அவன் தடவ ஆரம்பிச்சிடுவான். காரணம் அவனுக்கு மாலக்காடு. நிஜமாவா? ஆமா. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஹோட்டல்ல அவன் தங்கி இருக்கிற ரூம்ல போய் பாரு. அப்படின்னா தனக்கு இருக்கிற அந்த வியாதி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் இப்ப ராத்திரில ஹோட்டல்ல தங்கிடுறாரா? கரெக்ட். அவன் மறைஞ்சு மறைஞ்சு வாழதான் என் பாக்கெட் நிறைஞ்சு நிறைஞ்சு வெளியே போகுது. என்ன பண்ண போறேன்? பணம் பண்ண போறேன். எந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு அவன் பயந்துகிட்டு வாழ்றானோ அந்த ரகசியத்தை பப்ளிக் பண்ண போறான்னு அவனை மிரட்டி டெய்லி தண்ணி போட பணம் வாங்குவேன். அவனுக்கு ராத்திரில மட்டும் தானே கண்டு தெரியாது. எனக்கு பகல் ராத்திரி 2 நேரமும் வித்தியாசம் எல்லாமே கண்டு தெரியாது. ஃபுல்லா குடிக்க போறேன். உன்னை நினைச்சு அழுவறதா சிரிக்கிறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படி சொல்ற? குபேர்னா வாழக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீ அதை வச்சுக்கிட்டு வெறும் குடிகாரனாகவே இருக்கணும்னு நினைக்கிறியே, அதுக்காக. ஏதோ நான் 1000-500 புடுங்கலான்னு நினைச்சேன். ஆமா, நான் எப்படி குபேரனாக முடியும்? என்ன அவர் மனைவியாக்கி அவருடைய சொத்துக்களுக்கு என்ன வாரிசாக்கிட்டா எங்க அண்ணன் குபேரன் இல்லையா? என்ன மாதிரி அவனுக்கு கண்ணு தெரியாதுன்ற ஒரு பாயிண்ட வச்சு எப்படிமா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ரொம்ப சுலபம், சொல்றேன். ஜோசிரையா, நல்ல கரெக்டா பார்த்து சொல்லுங்க. ஆக மொத்தத்துல இந்த மாசம் 19ஆம் தேதியை விட்டா அடுத்த மாசம் வரையும் முகூர்த்த நாளே கிடையாதுன்னா? அப்படியா? அப்போ 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். 19ஆம் தேதியே கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதா? ஏண்டி தாராளமா முடிச்சிடலாம். நிர்மலையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். போன் பண்ணி வர சொல்லேன்க்கா. நாளைக்கு காலையில யாரோ ஒரு ஸ்நேகிதனுக்கு கல்யாணமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி புறப்பட்டு போயிட்டான். அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி வசந்தி, கல்யாணத்துக்கு அதிகமா நாள் இல்லாதனால கையோட போய் புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். வாமா. அம்மா, என் ஸ்நேகிதி பானு வீட்டுல ராத்திரி நடக்க போற பூஜைக்கு நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை, நிர்மலுக்கு நான் சொல்ற மாதிரி வாங்கிடுங்க. சரி சொல்லுமா. ரிசப்ஷன் அன்னைக்கு போட போற ஷூட்டிங் கிளாத்தை சாக்லேட் கலர்ல வாங்கிடுங்க. சரி. ஷூட்டிங் கலருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும் டைம், அதனால பியூர் ஒயிட்ல வாங்கிடுங்க. சரி. ஷூ பிரவுன் கலர்ல வாங்கிடுங்க, அதுதான் அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் சீக்கிரமா சொல்லி முடியுமா? நேரம் ஆயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அத்தை, நீங்க புறப்படுங்க. என்னம்மா
சொல்ல மறந்துட்டேன். நகை வாங்கும்போது நிர்மலுக்கு 15 பவுன்ல ஒரு வாட்ச் செயினுக்கு ஆர்டர் பண்ணிடுங்க. அந்த செயினுக்கு மேட்சா கோல்டு கேஸ்ல ஒரு வாட்சை வாங்கிடுங்க. ஹலோ, யாரு? டாக்டர் அம்மாவா? டாக்டர் தான் பேசுறேன். நீங்க யாரு? நான் யாருன்றது முக்கியம் இல்ல, ஆனா நான் இப்ப சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. நீங்க என்ன சொல்றீங்க? கவனமா கேட்டுக்கங்க. உங்களுக்கு கணவரா வரப்போறாரு மிஸ்டர் நிர்மல். அவர் இப்ப ஹோட்டல் ட்ரிங்க்ஸ்ல ரூம் நம்பர் 27ல என்ன நிலையில இருக்காருன்னு நீங்க நேரா பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ, சேர்ந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இருக்குது. வசந்தி சொன்ன மாதிரியே எல்லாம் வாங்கியாச்சு. இல்லன்னா அவ கோச்சுக்குவா. அரடே, இத வசந்தி வந்தாச்சு. வா 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 வா. ஏமா, பானு வீட்டுல பூஜை முடிய இவ்வளவு நேரமாச்சு? பானு கிட்ட கல்யாண தேதி முடிவானதை பத்தி பேசிட்டு இருந்திருப்பா, அதான் நேரமாச்சு. வசந்தி, நீ சொன்ன மாதிரி நிர்மலுக்கு சாக்லேட் கடையில ஷூட்டிங் கிளாஸ் வாங்கிருக்கா. கை பியூர் வெயிட்ல வாங்கிருக்குமா? இந்த கை கடிகாரத்தை பாருமா, நீ சொன்ன மாதிரியே வாங்கிருக்கோம். இது எல்லாமே பொருத்தமா இருக்கு இல்லையா? இதெல்லாமே அவருக்கு பொருத்தமா இருக்கு. ஆனா ஆனா நான் தான் அவருக்கு பொருத்தம். வசந்தி, நீ என்னம்மா சொல்ற? ஆமாத்த, அவரை கணவர் அடையிற தகுதி எனக்கு கிடையாது. திடீர்னு இப்படி சொல்றியே, ஏம்மா? வசந்தி, என்னம்மா நடந்தது? ஏன் இப்படி பேசுற? அப்பா, நிர்மலை பத்தி இப்பதான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருக்கு மனைவியாய் அவர் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆனந்தமான வாழ்க்கையை கெடுக்க நான் விரும்பல. தயவு செஞ்சு இந்த கல்யாண ஏற்பாட்டுகளை இதோட நிறுத்திடுங்க. வசந்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே கல்யாணத்துக்கு அவன் போட்டுக்கு போற கோட்ல இருந்து ஷூ வரைக்கும் எப்படி இருக்கணும்னு அக்கறையோட சொன்ன நீ இப்படி அடியோட மாறுறதுக்கு என்னம்மா காரணம்? தயவு செய்து இதுக்கு மேல என்ன ஒண்ணும் கேட்காதீங்க. என்னால எதையும் சொல்ல முடியாது. வசந்தி, என்ன நடந்திருக்கும்னு எனக்கு புரியுதும்மா. உன் கல்யாணத்தை பத்தி உன் தோழி பானுகிட்ட சொல்லிருப்பேன். பெரிய டாக்டரான உனக்கு போய் ஒரு வாத்தியக்காரன் தானா கிடைச்சான்னு அவ திருப்பி கேட்டிருப்பா. உன் மனசு மாறி போச்சு, அவ்வளவுதானே? இல்ல இல்ல, நீ 1000 சொன்னாலும் அதுதான் உண்மை. இந்த கல்யாண ஏற்பாட்டை இதோட நிறுத்திட்டேன். இந்த விஷயத்தை உன் நல்ல மனசுல நஞ்ச கலந்தாங்களே, அவங்க கிட்ட போய் சொல்லு. நான் வரேன். நில்லுங்க.
நிர்மலை பத்தி யார் சொல்லி நான் இந்த முடிவுக்கு வரல. அவங்ககிட்ட வேற என்ன குறைய கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். சொல்லி தீர வேண்டிய அவசியத்துக்கு என்ன ஆளாக்கிட்டீங்க. சொல்றேன், நிர்மலுக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட தொடர்பு உண்டு. வசந்தி, ஆமாத்தே, கல்யாணத்துக்கு போறதா உங்ககிட்ட போய் சொல்லி ஹோட்டல்ல ரூம் எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் நடனக்காரியோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காரு. வசந்தி, நாக்கிற்குன்னு எதையும் பேசிடாதே. என் மகனை உனக்கு பிடிக்கலங்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லு, நம்புறேன். ஆனா இப்ப நீ சொன்ன பொய்ய மட்டும் இன்னொரு தடவை சொல்லிடாத. நிர்மலுக்காக நான் போய் சொல்லிருக்கிறேன் தவிர நிர்மலை பத்தி நான் போய் சொன்னதில்லை. என் கண்ணால பார்த்ததைத்தான் சொல்றேன். நீ என்ன நிர்மலை வந்து தன்னை பத்தி இப்படி சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படின்னா தயவு செஞ்சு என்னோட வாங்க. நான் சொன்னதை நீங்களே பார்த்த நம்புவீங்களே. வாங்க. தேவையில்லை, நான் வரமாட்டேன். அவன் நடத்தையில சந்தேகப்பட்டு நானும் உன்னோட வந்துட்டா பெத்த தாய்க்கு மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஈஸ்வரா, உன் மகளுக்கு என் மகனை பிடிக்கிறேங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இந்த குடும்பத்தோட சம்பந்தம் பண்ணிக்க நான் தயாரா இல்லை. வரேன்.